2024 வெளியான தமிழ் திரைப்படங்களில் 6 திரைப்படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது தமிழர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. உலகளவுல சினிமா துறையில பெருமை மிக்க விருதுகள்ல ஒன்றா கருதப்படுறதுதான் ஆஸ்கர் விருது. ஒவ்வொரு வருஷமும் ஆஸ்கர் விருதுக்காக தமிழ் சினிமால இருந்து பல திரைப்படங்கள் பரிந்துரைக்கப்படும். அப்படி இந்த ஆண்டுல ஆஸ்கர் விருதுக்கு தமிழ் சினிமால இருந்து 6 திரைப்படங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதனால கையில பிடிக்க முடியாதபடி மகிழ்ச்சியில இருக்காங்க நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள். விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான மகாராஜா திரைப்படம் திரைத்துறை பிரபலங்கள் மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. வெளியான எல்லா மொழிகளிலுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த இந்த திரைப்படம் ஆஸ்கர் விருதுகள்ல அடி எடுத்து வச்சிருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ராகவா லாரன்ஸும் எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்புல வெளியான ஜிகர்தண்டா XX திரைப்படம் எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்க சினிமாவால முடியும் அப்படிங்கறத உணர்த்துச்சு. விமர்சன ரீதியாவும் சரி, வசூல் ரீதியாவும் சரி வெற்றி பெற்ற இந்த திரைப்படம் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியான வாழை திரைப்படம் அரசியல் தலைவர்கள் முதல்ல சினிமா பிரபலங்கள் வர பாராட்ட பெற்றுச்சுன்னே சொல்லலாம். மாரி செல்வராஜோட சினிமா பயணத்துல ஒரு மைல்ஸ்டோனான இந்த திரைப்படம் ஆஸ்கர் விருதுல களம் காண இருக்கு. அடுத்ததா ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட திரைப்படம் தான் தங்கலான். ரஞ்சித்தோட இயக்கத்துல சியான் விக்ரம் நடிச்சு வெளியான தங்கலான் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடிச்சதுன்னே சொல்லலாம். ஜி.வி. பிரகாஷ் அவரோட இசையால தங்கலான இன்னுமே மெருகூட்டினாரு. நடிகர் சூரி காமெடியனாக இருந்து ஹீரோவாக மாறி கலக்கிட்டு வராரு. அந்த வகையில இந்த ஆண்டு அவர் நடிப்புல வெளியான கொட்டுக்காளி திரைப்படம் உலகளவுல பல்வேறு திரைப்பட விழாக்கள்ல கலந்து அனைவரோட கவனத்தையும் ஈர்த்துட்டு இருக்கு. மேலும் இந்த திரைப்படமும் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. தெருக்கூத்து கலைஞர்களோட வாழ்க்கைய அப்படியே படம் போட்டு காட்டிய ஜெமா திரைப்படம் இந்த ஆண்டு வெளியான அண்டர்ரேட்டட் திரைப்படத்துல ஒன்றா பார்க்கப்படுது. பாரி இளவழகன் இயக்கி நடிச்ச இந்த திரைப்படம் விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பு பெற்று உலகளவுல மிகப்பெரிய விருதான ஆஸ்கர் ரேஸ்ல கலந்துக இருக்கு. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.